முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதனை புனிதமாக்கும் ரமலான் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலும் செவிடு இல்லாமல் குருடு இல்லாமல் நாம் பிறப்பது அதிலும் பெரிது. அதிலும் மனிதன் மனிதனாக புனித இதயத்தோடு வாழ்வது பெரிது. புண்ணியவான்களே, இஸ்லாம் மார்க்கத்திலே 5 கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 4வது கடமை இந்த ரமலான் மாதத்திலே ஒரு இஸ்லாமியர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது. இஸ்லாம் மார்க்கத்திலே இறைவனை முழுமையாக நம்பி பயணம் தொடர்கின்றது. படைத்த இறைவனை நம்பி, வழிகாட்டிய முகமது நபி அவர்களை நம்பி, அவர்களுடைய வார்த்தைகளை மனதிற்கு எடுத்து ஒரு இஸ்லாமியராக இந்த சமூகத்திலே வாழுகின்றீர்கள். உங்களை இந்த ரமலான் மாதத்திலே இறைவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான். மனிதனாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவங்கள் அதிகமாக செய்திருக்கின்றோம், தவறுகள் அதிகமாக செய்திருக்கின்றோம். மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுமை செய்திருக்கின்றான், கெட்டது செய்திருக்கின்றான். இதுகளெல்லாம் கடவுள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டாரு என்பது என்னுடைய அறிவுக்கு எட்டியது. ஆகையால் புண்ணியவான்களே, இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாமியர்கள் என்ன செய்ய வேண்டுமானால், முதல் நோன்பு பிடிக்கும் நாளிலிருந்து இறுதி வரை தன் வாழ்க்கையை சரியான முறையிலேயே பயணத்தை கொண்டு போக வேண்டும். இந்த நோன்பு காலம் என்பது அவ்வளவு சிறந்த ஒரு மாதம். அமைதியாக இருக்கக்கூடிய மாதம், நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே முடிந்தவரை இந்த கண்களில் நல்லதை மட்டும் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காரணம், இறைவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், தானம் எப்படி செய்கிறீர்கள், தானம் கொடுத்த பிறகு அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள், இது எல்லாம் மேல் இருந்து உங்களை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது புண்ணியவான்களே, நாம் செய்த பிழையை உணர்ந்து கொண்டால் இறைவன் நிச்சயமாக மன்னிப்பார் என்பது மனிதனுடைய நம்பிக்கை. இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்களிலே நல்லதை பார்க்க வேண்டும், காதிலே நல்ல அழகான அமைதியான வார்த்தைகள் பேச வேண்டும். தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்த நாங்கள் மிக அழகான அமைதியான வார்த்தைகள் பேச வேண்டும். புன்னகையுடன் பிறருக்கு நாங்கள் உபசரிக்க வேண்டும். இது கட்டாயம் இருக்க வேண்டும். நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்ல வார்த்தைகள் பேசி, நல்ல சுவாசத்தை சுவாசித்து தன்னை புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுல 2வது, முடிந்தவரை இந்த ரமலான் மாதத்திலே தானங்கள் கொடுக்க வேண்டும். உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை கட்டாயம் கொடுக்க வேண்டும். புண்ணியவான்களை, எவ்வளவுதான் கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தாலும் ஒரு நேரம் ஒரு தட்டு சோறு தான் சாப்பிட முடியும். 3 நேரத்துக்கு 3 தட்டு சோறு தான் சாப்பிட முடியும். அதை தாண்டி நாங்க சாப்பிட முடியாது. அப்பொழுது இந்த ரமலான் மாதத்திலே இன்று எவ்வளவோ மக்கள் பசியிலேயும் கஷ்டத்திலேயும் இருக்கிறார்கள். நோய்க்கு மருந்து இல்லாமல் இருக்கிறார்கள், பசிக்கு உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள், உடுத்த ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள், படிப்பதற்கு பாடப்புத்தகங்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். எவ்வளவோ இருக்கிறார்கள். உங்களால் முடிந்ததை இந்த ரமலான் மாதத்திலே நீங்கள் செய்யுங்கள். உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்கள், நடக்க முடியாதவர்கள் சக்கர நாற்காலி வாங்கி கொடுங்கள், படிக்கும் மாணவர்களுக்கு பாடசாலை உபகரண கட்டளைகள் வாங்கி கொடுங்கள், பொதுவான பொது சேவைகள் செய்யுங்கள், மதம் கடந்து மனிதனாக வாழுங்கள், எல்லாரோடும் பழகுங்கள், மனதை தூய்மைப்படுத்துங்கள். மனிதனை புனிதமாக்கும் ரமலான் மாதம் இது. 3வது, குர்ஆன் இஸ்லாமியர்களுடைய முழு நம்பிக்கை அண்ணல் முகமது நபி அவர்களுடைய வார்த்தைகள்
எழுத்து மூலமாக குர்ஆன் என்கிற பெயரிலே ஒரு புத்தக வடிவத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த குர்ஆனை நிச்சயமாக நீங்க படிக்க வேண்டும், ஆராய வேண்டும், பொருள்கள் கண்டுபிடிக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். காரணம், வருடத்தில் ஒரு தடவைதான் ரமலான் மாதம் வருகின்றது. இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மீண்டும் தவறு செய்யாமல் சிறப்பாக நாங்கள் வாழ முடியும். தர்மம் சொல்லுகின்றது. அண்ணல் முகமது நபி அவர்கள் கூறுகின்றார், நபி அவர்களுடைய வார்த்தை மிக சிறந்த வார்த்தைகள். அதே போல் நோன்பு காலம், நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த நோன்பு பிடிப்பதில் பல விடயங்கள் எமக்கு மனதிற்கு தென்படுகின்றது. நோன்பு என்பது ஒரு நேரம் உணவை சாப்பிட்டு விட்டு மற்ற 3 நேரங்கள் நாங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க வேண்டும். காரணம், முதலாவது அண்ணல் முகமது நபி அவர்களுடைய இந்த நோன்பு காலம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டால் உடம்பிலே உள்ள பாரம் குறையும், நோய்கள் குறையும். இதான் முதல் மருந்து. இரண்டாவது, நோன்பு பிடிப்பதில் நாங்கள் 3 நேரம் சாப்பிடுகின்றோம். ஆனால் சாப்பிட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பசியை நாங்கள் உணர முடியும். காரணம், அவர்களைப் போல்தான் நாங்களும், எங்களைப் போல்தான் அவர்களும். மனிதம் புனிதமாக வேண்டும் இந்த ரமலான் மாதத்திலே. அப்பொழுது பிறருடைய பசியை உணர்ந்து, இதுதானே பசி என்று பசியிலே இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நோன்பு காலத்தில் நோன்பு திறப்பவருக்கு, நோன்பு பிடித்து நோன்பு திறக்கும் போது உங்களால் முடிஞ்ச அதிகமாக நீங்கள் ஈச்சம்பழம் சாப்பிடுவீர்கள், கஞ்சி குடிப்பீர்கள், ஜூஸ் குடிப்பீர்கள். இதில் அதிகமாக இந்த நோன்பு காலத்திலே வாய்க்கு ருசியாக சாப்பிடாமல் இருப்பது மிக சிறப்பு. காரணம், வாய்க்கு ருசி தேடி சாப்பிடும் போது இன்னும் இந்த உடம்புக்கு அதிகமாக நோய்தான் வரும். எண்ணெய்கள், கொலஸ்ட்ரால் வரும், சுகர் வரும், பிரஷர் வரும், கேன்சர் வரும். இதுகளெல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு தான் மகான்கள் எங்களுக்கு இந்த நோன்பை சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டுமே இந்த நோன்பு பிடிப்பது கிடையாது. பௌத்த சமயத்திலே 8ஆம் மாதத்தில் இருந்து 11ஆம் மாதம் வரை துறவிகள் நோன்பு பிடிக்க வேண்டும். அதுக்கு வஸ்காலம் என்று சொல்லுவார்கள். இது பௌத்த தர்மத்திலும் நோன்பு இருக்கின்றது. அதே போல் சைவ சமயத்திலையும் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு விரதங்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு நோன்பு இருக்கின்றது, ஒவ்வொரு விதமான விரதங்கள் பிடிக்கின்றார்கள். அதே போல் கிறிஸ்தவ சமயத்திலும் அவர்களும் நோன்பு பிடிக்க காலங்கள் இருக்கின்றது. அந்தந்த நாட்களில் அவரவர்கள் நோன்பு பிடிக்கின்றனர். ஆகையால் உலகெங்கும் வாழுகின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நோன்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆசைகள் அதிகரிக்கும் போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். எல்லாம் வாழ்க்கை இறுதியாக ஒரு துக்கத்தில் போய் முடிந்துவிடும். ஆகையால் ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கும் என் உறவுகளே, புண்ணியவான்களே, தலைமுடி நரைப்பது உண்மை, இந்த அழகான சதைகள் சுருங்குவது உண்மை, வாயிலே உள்ள பற்கள் விழுவது உண்மை, ஒரு நாள் இந்த அசடு உடம்புக்கு நோய் வருவது உண்மை, ஒரு நாள் நாங்கள் இறந்து போறது உண்மை. கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் தெருவிலே கொண்டு வந்து எங்களை வைத்து விடுவார்கள். இறந்தவுடன் எமக்கு வரும் பேர் முதல் பொணம், ஜனாசா. கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தாலும், படித்த பட்டதாரிகளா இருந்தால், நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும். பாருங்கள், பாத்ரூம் கழுவும் கிளீன் கூட பாத்ரூம்லே இருக்கும். ஆனால் அந்த பாத்ரூமை அமைத்து கட்டி அழகுபடுத்திய நாம் ஒரு நாள் தெருவிலே தான் நிற்போம். பொய்யான வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. வாழுகின்ற கொஞ்ச நாள் புண்ணியம் செய்து, தான தர்மங்கள் செய்து, மனிதனை மனிதனாக மதித்து, இறைவனுக்கு பயந்து, இறைவனிடம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு, இந்த ரமலான் மாதத்திலே முடிந்தவரை குரானை பாராயணம் செய்து, மற்றவர்களுக்கும் குரானிலே உள்ள நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து, இந்த வருடமாவது பழைய வருடத்தை விட என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும், நான் செய்த பிழைகளை உணர்ந்து, ஒரு நாளைக்கு 10 நிமிடம் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்தால் நீங்கள் அன்று செய்த பிழை உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும்.
அப்பொழுது அதிஷ்டானம் செய்து கொள்ளுங்கள், இறைவா, நாளை நான் இந்த பிழையை செய்ய மாட்டேன், இன்றே உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு பிழையை திருத்தினால் 365 நாட்கள் 365 பிழைகள் திருத்த முடியும். ஆகையால் இலங்கையிலே வாழுகின்ற, உலகெங்கும் வாழுகின்ற இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நோன்பு காலம் சிறப்பாக அமையட்டும். மனிதனை புனிதமாக்கி கொள்ளுவதற்கு, உங்களை புனிதமாக்கி கொள்ளுவதற்கு இந்த ரமலான் மாதம் மிக உதவியாகவும் இருக்கின்றது. ஆகையால் பௌத்த துறவியாகிய நான் இஸ்லாம் மார்க்கத்தில் படித்த, என்னால் முடிந்த, எனக்கு அறிஞ்ச, எனக்கு புரிஞ்ச சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கின்றேன். என்றும் உங்களுக்காகவே நான் துறவி என்பவன் மனிதர்களை மனிதனாக மதித்து அவர்களோடு பயணிப்பதற்கு. வாழும்போது வாழ்த்துவோம், வாழும்போது மரணத்தை அழகுபடுத்துவோம். புண்ணியவான்களே, இனிய மனிதனை புனிதமாக்கும் ரமலான் மாத வாழ்த்து.